அழகியான நேரம் போய்விட்டது. பிரதர் வரையில் ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அழகிய தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்து கௌரவப்பட்டவர்களாக தேவனுடைய துதிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து கொள்வோம். அழகிய ஒரு சமூகத்திலே நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இந்த நாளில் தேவனை ஆராதிக்க போகிறோம். அழகிய அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்காரவாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே பிரிவை கிடைத்திட்டவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே திருவையும் கிடைத்திட்டவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க ஆராதிக்க
அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க அன்பு கூற யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. ஜெபம் செய்ய போகிறோம். அன்பான கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் இந்த இடத்திலே கூடி வரை கிருபை செய்து இந்த உலகத்தை பிரசனை நடந்து வரட்டும். ஆண்டவரே, இந்த இடத்துல நாங்கள் கூடியுமே ஆராதிக்கும் பொழுது தெய்வீக பிரசனத்தில் நோப்புங்க, வார்த்தையினால நோப்புங்க. ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த மகளுடனே துதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை நன்றி. வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும் வார்த்தை கொடுக்கிறவுடைய காரணம் கர்த்தர் கூட ஒரு வார்த்தையோட உடைவிட்டு இன்றைய நாள் ஒரு பிரசனத்தை ஆண்டவரை காண கிருபை செய்யும். வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் கூட இந்த வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். தடைகள் யாரும் நீக்கி கர்த்தாவை இந்த இடத்துல உற்சாகமாக நாங்கள் பலிகளை செலுத்த கிருபைதாரோம். உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமை கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது உலகம் அங்கே நடந்து கொண்டிருக்காக எனக்கு ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உலகம் எங்கே நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து கொண்டிருக்கிற ஆராதனை பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரை பூமி அனைத்தும் மகிமையான வந்திருக்கும்படியாக ஆண்டவரை உடைய வார்த்தை சொல்லுறபடி சபை கூடி வந்து கர்த்தரை ஆராதனைக்கு ஒவ்வொரு பிள்ளையும் ரப்பமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில், இந்தியா தேசத்தில் மற்றும் ஒவ்வொரு இடங்களும் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கும். ஊழியக்காரர்களை பலப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லும் தேவாவியார் உதவி செய்யுங்க. தேவன்தாமே ஒரு திருச்சபையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 149 சங்கீதத்தை வெற்றி வாசிப்பார்கள். Psalm 149. Halleluja, singt dem Herrn ein neues Lied, singt seinen Lob in der Versammlung der Gläubigen. Israel, freue dich an deinem Schöpfer, ihr Einwohner Jerusalems, jubelt über euren König. Lobt seinen Namen beim Tanz und spielt für ihn mit Tambourin und Harfe. Denn der Herr freut sich über sein Volk, er krönt die Demütigen mit seiner Hilfe. Die ihm vertrauen, sollen sich an seiner Herrlichkeit freuen. Sie sollen vor Freude singen, wenn sie sich schlafen legen. Sie sollen Gott mit ihrem Mund loben und ein scharfes Schwert in den Händen halten, um an den Völkern Rache zu nehmen und die Menschen zu strafen, um ihre Könige in Ketten zu legen und ihre Anführer in Eisen, um das Gericht zu vollziehen, das für sie bestimmt ist. Das ist eine Ehre für alle, die Gott vertrauen. Halleluja, Amen. Amen. தமிழை நாங்கள் வாசித்தோம். சிஸ்டர் வாசித்தார்கள். சங்கீதம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவரை துதி விளங்குவதாக. சிஸ்டர் தன்னை உண்டாக்கினவர் மகளவும் அறிவுரைகள் அவருடைய நாமத்தை நடனத்தோடும் துதித்து தம்புவினாலும் கிரணத்தினாலும் அவரை துதித்தனம் பண்ணப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழிகொண்டு தங்கள் படுக்கை மேல் கொண்டிருப்பார்கள். அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இடுப்பு விலங்குகளாலும் கட்டவும் வெளுத்தப்பட்ட நியாய தீர்ப்பை அவர் மேல் செலுத்தவும் இந்த கரம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நம்முடைய உள்ளத்தோடு ஒரு மனதோடு நாங்கள் ஆராதிப்போம். தேவனுடைய நாமம் மகிழ்ப்படும்படியாக உள்ளத்து நாளத்தின் துதிவைகளை செலுத்தி நம்முடைய வாழ்க்கையில நம்பத்தக்க ஒருவர் சொல்லி உற்சாகமாக ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உண்டு பண்ணும் நாளில் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா, நன்றி என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். செய்யக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை.
எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, எம்மை பெருக செய்பவரே. உற்சாகமா பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நடக்கும் போது, என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன், என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் மேகமே தள்ளாடி நடக்கும் போது, என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன், எல்லா இசைக்கு சித்தனா முடிந்ததே, மிகவும் தொடங்கினதே, எல்லா இசைக்கு சித்தனா முடிந்ததே, மிகவும் தொடங்கினதே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி, எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ, என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை,
சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பருக்கு தேவனை ஆராதிப்போம். வல்லமையின் தேவனை உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உண்மை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமை உள்ள தேவனை துதிப்போம். அவர் வல்லமையான காரியங்களை செய்வார் என்ற நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா நீ பெரியவர், பெரியவர், உயர்ந்தவர், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உடைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. அமேனாவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அப்படி தேவனை ஆராதிப்போம். மகிமை தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஓ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஏற்றவாளரே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனே ஸ்தோத்திரம். மாறாத கிருபையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். அப்பா பிதாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்வோம். தேவன் நல்லவராய் இருக்கிறபடினால் உள்ளத்தோடும் முழுமனத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன.
நீதிமானை பார்க்கின்றன, என் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் ஆமென், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் நின்றும் நீர் விடுவிக்கின்றீர், அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திடுவேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். கண்கள் நீதிமானை நோக்குகின்றது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்துகிற துதிகளை செலுத்துவோமா? அவர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவனை உம்மை துதிக்கிறோம். நீக்கு மீண்டும் என்று மாறாத தேவனை உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சகல துதியும் கனமும் நாங்கள் உண்மைக்கு தரும். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். அனுராகிய சிக்கிட்டு நாங்கள் வந்து யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்திரதாபர் நாளைக்கு நல்ல கத்திரை ஆராதிக்கு திருவிசா வந்த ஒருவரையும் சர்வசார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டும் இன்றைய நாளுக்கு நன்றி. நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்த வந்த ஒரு பிள்ளைகளும்
ஜெபத்தோடு கூட இருப்போம். இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பிறந்த நாள் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சென்ற நாட்களில் பிறந்த நாள் உள்ளவர்கள் யாருடைய பிறந்தநாள் பிறந்தநாள் 12ஆம் தேதியா 13, 12. ஓகே, வாங்க முன்னுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்கு 12 வந்து 13. 13 2 பேருக்கும் கொண்டு முன்னுக்கு பிள்ளை. ஓகே, நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சிறுவர்களை நடத்த கரவிடங்களிலிருந்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதித்த தேவனே, ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசு ஆத்ம ஞானத்திலும் வளர்த்திலும் தேவக்கிருபையிலும் மனிதர்களும் அதிகரித்து எடுத்தது போல இந்த குழந்தை ஆண்டவரை ஞானத்திலும் வளர்த்திலும் தேவக்கிருபையிலும் மனிதர்களிலும் அதிகமாக அடையும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உடைய உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆண்டவரே சர்வ வல்லவர், ஆண்டவரே இவர்களுக்கு பாதுகாப்பை நீர் அருளுகிற தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரை நீங்கள் தாமே ஆண்டவரை கர்த்தாவே, அப்பா நீங்கள் ஆண்டவரை கர்த்தாவே போக்கும் வரத்தில் உடைய பாதுகாப்பு வழி நடத்தும் ஞானத்தில் ஆண்டு ரக்கும். ஆண்டவரே சரீரத்தை சோதரத்தை கடலிடும். ஆண்டவரே பெற்றோர்களுக்கு உங்களுடைய செய்யும். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செயல்படுத்துகிறார். இப்பொழுது ஆண்டவரே சோதரனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே இந்த மக்களை நீர் கரம் பிடித்த காலத்தில் ஆண்டவர் உலகத்திலே இருக்க கலக்கங்கள் பயங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார்கள். இந்த மகள் 100க்கு 100 கர்த்தரை நிம்மதியமாய் நம்பவும். ஆண்டவரை கரம் பிடித்தவர் காலமெல்லாம் நடத்துவீர். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே தேவ சமூகத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க கொடுத்த சந்தர்ப்பத்துக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய ஆசீர்வப்பட்டு திருப்பி அறிவிக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தினுடைய சன்மார்க்க சமாதானம் எழுகிறவர். இயேசு நாமத்திலே ஆசீர்வதித்து விட்டோம் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டுவோம். வாங்க தேசங்களுக்காக சவர்மனுக்கு தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் உற்சாகமாய் காணியை கொடுத்து தேவருடைய வார்த்தைக்காக செல்ல போகிறோம். இப்போ தேசங்களுக்காக புதுசாக ஜெபம் பண்ணுவாங்க.
கத்தாவிலே மாற வேண்டும் என்றாலும் கத்தாவின் 4 ஆண்டு பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்றால் பயங்கரவாதத்தில் இருந்திருந்தும் இன்னும் ஆண்டுகளை ஜனங்களை நசுக்குவதனால் திரும்பவும் ஆண்டுகளை கத்தாவை பயங்கரவாதத்தை தூண்டிவிடுகிறார் வாழ்விலை தூண்டிவிடுகிறார் இருக்கிறதை தூண்டிவிடுகிறார்கள் மீண்டும் ஆண்டுகளை உதவி உருவாவதற்கு காரணமாயிருக்கிறார்கள். இந்த நிலையில் தூண்டப்படுகிற ஆண்டு மற்றவரை கோபப்படுத்தி மற்றவரை வேதனைப்படுத்தி மீண்டும் ஆண்டுகளை சந்தையில் வைக்கும்படியாக ஜனங்களை அடிக்கும்படியாக இருக்கிறார். இது அவனுக்கு பின்னால் இருக்கிற எல்லா அந்த காலத்தின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினாய் அகன்று கொண்டு வானமண்டலே பேசுகிற எல்லா அந்த காலத்தின் கிரிகளும் இறங்கி விட்டு அகன்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜனாதிபதி விடுதலையாகிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இராணுவத்தினர் விடுதலையாக புலனாவிலே இசையப்படும் விடுதலையாக இன்னும் பயங்கரவாத சட்டத்தை போட்டு பயங்கரம் இல்லை என்று தெரிந்திருந்து ஜனங்களை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வேண்டும் விசாரணைக்கு எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சிறந்து போவதாக எல்லோரும் விடுதலையோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒருமனமாய் ஐக்கியமாய் வாழ விரும்புகிறாவை. இருவரே தேவனுடைய தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவனுடைய தேசம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய தேவனுடைய எல்லா ஜனங்களும் புத்தபிக்குமார் புத்தமற்ற பின்பற்ற சிங்கள மக்கள் இந்தியர்கள் ஐயமார் கத்தோலிக்க இனங்கள் பாதமார் சிஸ்டமார் விசுவாசமார் முஸ்லிம் இனங்கள் ஆண்டு ஜனாதிபதி அறிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத சட்டத்தை போட்டு இன்னும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் எல்லாத்துக்கும் தாய்மார் தவிக்கிறார் அழுகிறார்கள். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த ராஜ்யம் வந்து ஜனநாயக ராஜ்யம் சொல்லி வாழ்க்கையை எடுத்து ஏமாற்ற வேலை செய்வதற்கு வாக்குகளை நிறைவேற்றாத ஜனாதிபதி மனதுரை செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இருக்க இனவரிகள் பயங்கரவாதத்தின் கிரியைகள் சேர்ந்து போவதாக இந்தியாவில் ராஜ்யம் வருவதாக ஆளுகை வருவதாக நாமத்துடைய மக்களாக தேசம் நான்கு பெரும்பான்மை வாழ்ந்த தேசம் ஒருவருக்கு கட்டுப்பாடு ரட்சி கூட சிறுமா இருக்கிறப்பா அகிலேந்தியோட ராஜ்யோடைய ஆளுகை கடந்து விட வேண்டாம். இந்துக்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம். பெரும்பான்மை வாழ இந்துக்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம். நீர் ரட்சிக்கிறதை கண்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் வாழ ஆண்டு ஜெர்மன் தேசத்துக்காக குடிமக்கள் ஆண்டு அப்போது சிகரெட்டுக்கு சினிமாவுக்கு போதைப்பட்டு அடிமையார்கள். ஞாயிறு 6ஆம் தேதி செய்தியுடைய ஜனங்கள் இல்லையப்பா. ஜனங்கள் எல்லாம் தங்கள் கொண்டாட்டங்களும் பர்த்டே பார்ட்டிகளும் அன்றைய களியாட்டுகளும் கொண்டாட்டங்களும் கனியான விருதுகளும் அன்றைய களியாட்டுகள் ஆகாமிய கூடாரங்களும் கழித்திருக்கிறார்கள். ஒரு நாளை கடக்க வேண்டியது என்று சொல்லி வேதத்திலே ஆண்டு கட்டளை 10 கட்டளைகளை சொல்லப்பட்டது. 10 கட்டளையை மீறி ஆண்டவரை ஜனங்கள் தேவனை தேடாமல் கோயில்லாத இடத்தில் குடியிருக்கக்கூடாது தெரிந்திருந்தும் ஆண்டவரை தேவனை தேடாத தேசம் அதிகம் என்று வேதத்துள்ளப்பா. தேவனுக்கு கோபமுள்ள தேசம் வேதத்தில் ஆண்டவரை தேவனை தேடுபவர்கள் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை தேசத்தை அழிக்க சென்றவர்கள் பிறப்பித்த வருஷனாய் மோசையை சபையை பாதுகாக்கும்படியாக மோசையை ஆண்டவரை தேசத்தை பாதுகாக்கும்படியாக ஆபரான் என்றவர்கள் நாங்கள் நீக்கிறோம் அப்பா. சபைக்காக ஆண்டவரை தேசங்களுக்காக நாங்கள் நீக்கிறோம். ஆண்டவரை சபைக்காக மோசை என்பது போல தேசத்துக்காக ஆபரான் என்பது போல இந்த ஒரு விவசாய மாத்திரம் பண்ணி 10 மீது 4 50 4 10 வரை குறைத்து தெரிவித்தது போல தேசத்தை அடிக்காவிட்டு திறப்பெண்ணிக்கு அடிக்கிறோம். சபையை அடிக்காவிட்டு திறப்பெண்ணி ஆண்டவரை மோசை என்பது போல திறப்பெண்ணி தெரிவிக்கிறோம். தேசத்தை சபையை பாதுகாத்துக் கொள்கிறார். இயேசு நாமத்தில் இருக்கிறார். ஆமென். நாங்கள் கூட உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். அந்த உற்சாகமாய் கொடுக்க தேவையை வரும்படி நாங்கள் உற்சாகமாக கொடுத்து தேவைய வார்த்தைகளை செல்வோம். கட்டாவே உற்சாகத்தில் நாங்கள் செலுத்த போகிறோம். எங்களுக்கு காணிக்கை மந்தியில் வந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு பிள்ளைகளை உற்சாகத்தில் செலுத்த வைத்தேன். அதுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவரை நீங்கள் அவர்களை நடத்தி வந்த தயவுக்காய் நன்றி. தொடர்ந்து நீங்கள் நடத்த போகிற கை கொடுத்து சிறிய பிள்ளைகள் பெரியவர்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கவும் சொன்னாலே. சிறிய பிள்ளைகளை நாங்கள் அழைக்க போகிறோம். அவர்கள் உற்சாக வசனங்களை சொல்வார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் காணிக்கையை கொடுக்கலாம். வாங்கோ வாங்கோ. I know that my Redeemer lives. Never lose hope. Just when you think it's over, He will make a way for you. Amen. வாங்கோ குட்டிகள் வாங்கோ. கர்த்தர் நல்லவரா? ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். நீ தமிழ்களை கற்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மாலாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமத்திலே நாங்கள் அவரை பாடினோம். வார்த்தையை கற்றுக்கிறோம். வசனத்தை வாசித்து ஜெபித்து நாங்கள் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். சங்கீதம் 4:14 வாசித்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் நம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அந்த தலைப்பிலே நான் இன்றைக்கு செய்தியை வைக்க விரும்புகிறேன். பாடலை பாடுவோம். நான்
உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பீர். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. கைவிடாத தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு நீ எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற அடியேனே வந்திருக்க ஒருவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். கர்த்தர் நம்மை கைவிடாதது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரோ, எங்களை மறந்து விட்டாரோ என்று நாங்கள் சிலவர்களில் நினைக்கிறோம். அதனால் தான் ஏசாயா 49 சொல்லப்படுகிறது, சீயோனோ கர்த்தரை என்னை கைவிட்டார், அவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். இஸ்ரவேலானவள் கற்பத்தின் பிள்ளைங்கிறங்காமல் பாதங்களை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உள்ளங்கையில் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் நம்மை மறவாத தேவன், கைவிடாத தேவன் நம்முடைய கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இதோ உலகத்தின் முடிவு என்ன சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உங்களோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது மேற்கொள்வதில்லை, அக்னி நடக்கும் பொழுது நீ அவியாதிருப்பார், அக்னி ஜுவாலைகளை பற்றாது என்று சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இமைப்பொழுது கைவிட்டேன், அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் உனக்கு முகத்தை மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்முடைய ஜனங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று ஆரம்பத்திலே நாங்கள் வாசித்த வசனத்திலே மாறும். அவர்களை நெகிழவிடவும் கைவிடாமல் இருக்கிற தேவன். எனவே அவர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார் என்று சொன்னால், இன்றைக்கு ஏன் அதாவது அநேகருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு கர்த்தர் அவர்களை கைவிட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, அப்போ முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை தேட வேண்டும். தேவனை தேடாமல் நாங்கள் இருந்தோமானால் நம்முடைய நிலை கைவிடப்பட்ட நிலைதான். எனவே நாங்கள் தேவனை தேடுவதென்றால் அனுதினமும் நாங்கள் தேவனை தேட வேண்டும். அவர் முழு இருதயத்தோடும் தேடுகையில் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே சங்கீதம் 90 9வது சங்கீதம் 10வது வசனத்திலே வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அப்ப அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவில்லை, அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அப்ப ஆண்டவர்களை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது சொல்லப்படுது. அப்ப ஆண்டவரை நாங்கள் தேடும் பொழுது அனுதினமும் அதிகாலையிலே அவரை தேடுகிறவர் அவர் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அனுதினமும் அதிகாலையிலே நாங்கள் எந்த நேரமும் கர்த்தரை நாங்கள் தேட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதாவது அவரை தேடாமல் இருக்கிற, அவரை பாடாதிருக்கிற நாள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவரை தேடாத நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவரையே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்ற ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28:9 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அல்லேலூயா. நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. அப்ப இன்றைக்கும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள், அதாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, எதை விட்டாலும் கர்த்தரை தேடுகிற காரியத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு சபையிலும் நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். என்னதான் இல்லாமல் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுதுதான் நாங்கள் சித்தி பெறுவோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நாங்கள் சித்தி. நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுதுதான் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். இன்றைக்கு முற்பிதாக்கள் தேவனை தேடினார்கள். இந்த தேசத்திலே முற்பிதாக்கள் தேவனை தேடினார்கள். ஆனால் இப்ப இந்த சந்தையை தேவன் கைவிட்டு விட்டார் அவர்களே. அவர்கள் அவரை தேடாதபடினார். எனவே தான் தேசங்களே கைவிடப்படுகிறது. தேவனை தேடாதபடினாலே குடும்பங்களே கைவிடப்படுகிறது. ஆண்டவரை தேடாதபடினாலே. எனவே குடும்பங்கள் தேவனை தேட வேண்டும், தேசம் தேவனை தேட வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் காரியங்கள் எல்லாம் இதண்டு. அப்ப ஆண்டவர் ஒரு கைவிடுவது தேவன் அல்ல, ஆனால் அவரை தேடாவிட்டால் அவர் என்னை விட்டு விடுவார் என்றுதான் சொல்லப்படுது. தாவீதுதான் நீ அவரை தேட வேண்டும். அதை தேடினால் அவர் ஒரு நாள் உன்னை கைவிடாத. அப்ப நானும் நீங்களும் தேவனங்களை கைவிடாத தேவன்களை அறிந்திருந்தும் மனம் போகிற போக்கிலே கடவுளை தேடாமல் உலகத்து சிற்றின்பங்களிலே நாங்கள் முதலிடம் கொடுத்து உலக காரியங்களிலே ஈடுபட்டு தேவனை தேடாமல் இருக்கும் பொழுது நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே தள்ளப்படுகிறோம். அதான். எனவே நாட்களிலே தேவ ஜனங்களே தேவனை தேடுங்கள். தேவனை தேடும் பொழுதுதான் நம்முடைய காரியம் எல்லாம் சித்தி வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாங்கள் அனுதினமும் தேடுகிறவர்களாக, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். இது அனுக்கிரக காலம். இதுதான் கர்த்தரை தேடுகிற காலம். இனியொரு காலம் வராது. எனவே இந்த கிருபையின் நாட்கள், கர்த்தரை தேடுகிற காலம். ஆண்டவர் கொடுக்கிறார் சந்தர்ப்பத்தை. கிருபையின் நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு மனத்தியான ஒரு நிமிடமும் நாங்கள் வீணடிக்காமல் கர்த்தரை அனுதினமும் தேடும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். தேவன் நீதிமான்களை கைவிட மாட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நாங்கள் பாவிகளாய் இருந்தோம். இயேசு சிலுவையிலே எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி, அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து பாவியாயிருந்த எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனவே நாங்கள் இன்றைக்கு நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எனவே பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதத்திலே 32 சங்கீதம் 25, 28 ஆகிய 2 வசனம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அது பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவர்கள் சந்ததியை கைவிட. தாவீது சொல்லுகிறார் சங்கீதக்காரர், இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனானே, நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்ததை காணவில்லை என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் நீதிமான்களை கைவிடாத தேவன், அப்படி பரிசுத்தவான்களை கைவிடாத தேவன். எனவே நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள். பாவிகளாயிருந்தவர்களை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எனவே நாங்கள் நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். துன்மார்க்கர்கள் அவர்களால் கைவிடப்படுவார்கள். அகங்காரிகள் தான் கைவிடப்படுவார்கள். அதாவது தேவனை தேடுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள். தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் எங்களை எந்த
எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் கைவிட மாட்டார். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தவர், அதாவது மரண பரியந்தம் நடத்துவார். அருமையான சகோதரே சகோதரியே, அப்ப கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாங்கள் நாட்களிலே அதாவது தேவனை தேடவும், நீதியிலே நாங்கள் நினைத்திருக்கவும், நீதியை நடப்பிக்கவும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், அப்படி ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிடாது நடத்த, எங்களுடைய வழி துர்மார்க்கமாக இருந்தால் அது கைவிடப்படுவதற்கு அதுதான் காரணம். எனவே நாங்கள் ஆண்டவரை கட்டளை கீழ்ப்படிந்து 10 கட்டளையிலே ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், அவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். 6 நாள் முதல் காரியங்களை செய்யலாம், ஆனால் 7ஆம் நாள் ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அந்த நாளை நாங்கள் அவருக்கென்று நாங்கள் செலுத்தி நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே நாங்கள் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். அதுதான் இயேசு சொன்னார், முதலாவது ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் யாரும் கூட கொடுக்கப்படும் என்று. சாலமோன் ஆண்டவர் நடுராத்திரியை தரிசனமாக உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று சொன்ன பொழுது அவன் ஞானத்தை கேட்டான். அவன் என்னது அது தேவனுக்கு பிரியமான விண்ணப்பம். இந்த ஞானத்தோடு ஐஸ்வர்யத்தை கூடித்தருவர் தேவ ராஜ்யத்தை நீதியை நாங்கள் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் எங்களுக்கு கூட்டி தருவார் ஆண்டவர். எனவே எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று நாங்கள், அதாவது இன்றைக்கு எங்களை போஷித்தவர் நாளைக்கும் அவர் நம்மை போஷிப்பார் என்று அவர் மீது நாங்கள் விசுவாசமாயிருப்போம். அவர் ஒரு நாளில் நம்மை கைவிட மாட்டார். அடுத்ததாக உலகத்திலே பாருங்கள், உறவுகள் நம்மை கைவிடும். நாங்கள் நம்பி இருக்கிற மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள். ஆனால் தேவன் நம்மை எந்த உறவுகள் கைவிட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், 27வது சங்கீதம் 10வது வசனத்திலே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப தகப்பனும் தாயும் கைவிடுவார்களா? யோசித்து பாருங்கள். இலேசிலே இலகுவா, அதாவது தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட மாட்டேன். ஆனால் அப்படி கைவிட்டாலும் தேவன் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனவே யார் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதைத்தான் பெர்மன் ஐயா பாடுகிறார், யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் நம்மை கைவிட மாட்டார். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று. எனவே உலகத்திலே யார் கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன், அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற அந்த விசுவாசம் இருந்தால் போதும். அது அடுத்த காரியம் என்ன என்று நாங்கள் யோசிக்க மாட்டோம். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவர் என்றுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னார்கள். எனவே நம்மை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார்.
எந்த சூழ்நிலையும் அவர் தப்புவிப்பார். எனவே நாங்கள் எந்த சூழ்நிலையும் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று நாங்கள் முழு நம்பிக்கை அவர்களோடு இருப்போம். இந்த உலகத்திலே உபத்திரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டு போகும். ஆனால் அதன் நடுவிலே நம்முடைய தேவன் நம்மை, அதாவது துன்பத்தின் நடுவிலே இருந்து நம்மை காக்கிற தேவன். சங்கீதம் 34:19 இப்படியாக சொல்லுகிறது, வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்படுது. அநேக துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அனைத்திலும் நின்று நம்மை விடுவிப்பேன். அதாவது ஆரம்பத்திலே நாங்கள் பாடினோம், அநேக துன்பங்கள் என்னை சூழ்ந்தால் அனைத்திலும் நின்று என்னை விடுவிக்கிறேன், நான் அவமானம் அடைவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் எங்களை அந்த துன்பத்திலிருந்து அவர் விடுவிப்பார். எனவே தான் பவுலும் கூட தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே அவர்கள் எத்தனையோ துன்பத்தின் பாதையிலே கடந்து சென்ற பொழுதும் அவருடைய நம்பிக்கை என்னதான் நடந்தாலும், எல்லா விதத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், கலங்கினாலும் நாங்கள் மனமுறிவடைய மாட்டோம், நாங்கள் கைவிடப்படுவதில்லை என்று அறிக்கை செய்தார். எனவே வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:9. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டோம், ஆனால் ஒடுங்கி போக மாட்டோம். கலங்கினாலும் நாங்கள் மனம் முடிய மாட்டோம், காரணம் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவர் அதைத்தான் வைத்து பெருக்கம் செய்ய அவர் பாடலை பாடியிருக்கிறார். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நாங்கள் நெருக்கப்படுவோம், ஒடுங்கி போக மாட்டோம், கலங்கினாலும் மனம் புரிய மாட்டோம், நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். ஏனென்றால் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே நான் துன்பங்களிலும் அவர் கைவிட மாட்டார். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தால் முதிர் வயதிலும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதிர் வயது வரும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரும், கைவிடப்பட்ட சூழ்நிலை. ஆனால் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என்னை முதிர் வயதிலே நீர் கைவிடாதையும். அது ஏன் கைவிடாதையும் என்று அவர் கேட்கிறார் என்றால், அதற்கு இந்த வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது? 71வது சங்கீதத்திலே 9வது வசனமும் 12வது வசனம் வாசிக்க கேட்போம். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுக்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று அவர் ஜெபத்தில் இருக்கிறார். ஏன் இந்த சந்ததிக்கு நான் உண்மை பற்றி அறிவிக்க வேண்டும், நான் உயிரோடு இருந்து நான் கர்த்தரை நான் சொல்லுவேன் என்று. அப்ப உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் நான் இந்த சந்ததிக்கு உங்களுடைய காரியங்களை நான் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, எனவே என்னை கைவிடீராக என்று சொல்லி அங்கே சொல்லும் பொழுது, அப்ப தாவீது சங்கீதக்காரன் அறிந்திருக்கிறார், ஆண்டவர் முதிர் வயதிலும் என்னை கைவிட மாட்டார். அதே நேரத்திலே நீங்கள் ஆண்டவர் ஏசாயா 44 சொல்லி இருக்கிறார், அதாவது யாக்கோப்பை இஸ்ரவேலே நான் தாயின் கருவிலே தாங்கினேன், இம்மட்டும் தாங்கினேன், முதிர் வயது வரை நான் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அவர் எந்த சூழ்நிலையிலும் துன்பத்தின் நடுவிலும் கைவிடாத தேவன், முதிர் வயதிலும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். வேலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாதரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாங்கள் நாள்தோறும் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருக்கும் பொழுது அவன் நம்மை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஜோஷுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஜோஷுவா புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப ஆண்டவர் யோசுவாவுக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கும் நமக்கும் அது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. எனவேதான் நாங்கள் வாக்குத்தத்தை எழுதி அதை நாங்கள் வருடந்தோறும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நமக்கு எடுத்துக் கொள்கிறோம். அப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். எனவே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்துவார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் எபிரேய நிருபத்தை எழுதினவர் அங்கே எழுதுகிறார் இப்படியாக, அதாவது எபிரேய நிருபத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதாவது 5-6 வசனம் வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப பண ஆசை, இந்த பணத்தை அனைவரும் ஆண்டவரை நம்புவதை காட்டிலும் பணத்தை நம்புவார்கள். அவர் பண ஆசை என்பது நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. எனவே நாங்கள் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதனுக்கு மனிதன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப ஆண்டவர் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாக யாரும் என்ன செய்ய முடியாது. எனவே நாங்கள் பண ஆசை அற்றவர்களாக போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு, நாங்கள் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு, நாங்கள் அனுதினமும் அவரே சார்ந்து அவரே நம்பி வாழும் பொழுது, அதாவது நமக்கு போதும் என்ற மனம் தேவை. இன்றைக்கு பணத்துக்காக ஆண்டவரை விட்டு தூரம் போய் ஆண்டவரை ஆராதிக்காமல் எத்தனையோ காரியங்களை, அதாவது தேவனுடைய ஜனங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது அது அவர்களை கைவிடுகிறார். அவர்கள் நம்பி இருக்கிற பணமோ சொத்துக்களோ, அவர்கள் நம்பியிருக்க எதுவும் அவர்களை கைவிடும். ஆனால் ஆண்டவரை நாங்கள் தேடினால் அவர் ஒரு நாளில் நம்மை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஆதியாகமம் 28:15 வாசிப்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரையும் கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கும் வரையும் ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எனவே அதை 100% நம்புவோம். ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்று புயலின் நடுவிலே பவுல் அறிக்கைசார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று. எனவே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், அவரை நம்பத்தக்கவர். எனவே அவரை நாங்கள் முழு மனதோடு நாங்கள் சார்ந்து அவரை அண்டிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நமக்கு தெரிந்த காரியம்தான். இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இந்த காரியத்தை ஆண்டவர் உணர்த்த விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் ஒரு இதுக்கு ஆண்டவர் அதாவது பலப்படுத்த விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையில் சில வேளையிலே சோர்வு வரலாம், ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலை உணரலாம். ஆனால் நாங்கள் ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை ஆழமாய் அவரிடத்திலே வைக்கும் பொழுது அவர் நமக்கு வாக்கு பண்ணவர், நமக்கு சொன்னதை செய்யும் வரையும் அவர் நம்மை கைவிட மாட்டார். பிசாசு எங்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை கொடுத்து இதோடு எல்லா கதையும் முடிந்தது என்றுதான் சொல்லுவார். ஆண்டவர் அதிலிருந்து காரியத்தை ஆரம்பிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய இதிலே ஒன்றுமே முடிந்து போகவில்லை. கர்த்தர் சொன்னப்பட்ட பிரகாரம் அவர் நிச்சயமாய் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் செய்துதான் ஆண்டவர் வழி நடத்துவார். எனவே நாங்கள் கலங்க வேண்டாம். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதை எப்படியும் எனக்கென்று நியமித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிக்க வல்லவர். யோபுடைய பாடல் அதுதான், அனைத்தையும் தேவரீர், நீ அனைத்தையும் செய்து முடிக்க வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனவே ஆண்டவர் முடிவெடுத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. எங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய திட்டம் கொண்டதை ஆண்டவர் செய்வார். எனவே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும்
நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர். நமக்கும் அப்படியாக வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று இறுதியாக வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். உபாகமம் 32:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பயமோ கலக்கமோ தேவையில்லை. அவர் நமக்கு முன்பதாக போகிறவர், அவர் எங்களோடு கூட இருக்கிறவர், அவர் எங்களை விட்டு விலக மாட்டார், எங்களை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் தேவன் நம்மை கைவிடாத தேவன். எனவே கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் சிலுவையிலேயும் அதாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். நம்மை கரம் பிடிப்பதற்காக உலகத்தின் பாவங்கள் அவன் மேல் சுமத்தப்பட்டதன் மூலமாக அந்த சிலுவையிலே அந்த உலகத்தின் பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அங்கே கைவிடப்பட்டார் பிதாவினால். எனவே அங்களை கரம் பிடிப்பதற்காக கல்வாரியிலே அவர் நமக்காக கைவிடப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று அவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் வழி நாங்கள் செல்வோம். இதை தவிர இந்த உலகத்திலே வேறு எதுவும் இல்லை பிரியமானவர்களே. எதுதான் இந்த உலகத்திலே மேன்மையாக காணப்பட்டாலும் எல்லாம் மாறும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஆனால் அவருடைய வார்த்தை மறைய மாறாததாக இருக்கிறது. நம்முடைய தேவன் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். எனவே அவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நடப்போம். அவர் மேல் எங்கள் நம்பிக்கையை ஆழமாய் வைப்போம். கர்த்தரங்களை எல்லாம் நமக்கு ஆண்டவர் அதன் காலத்திலே நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைப்போம். ஆண்டவர் ஒரு நாளும் நீதிமானை தள்ளாட விட மாட்டார். எழுந்து நின்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஒரு பாடலை பாடி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிடித்து அழைக்கின்றார், கரம் பிடித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர்
அவர் உன்னை கைவிட மாட்டார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், கரம் பிடித்தவர் காலமெல்லாம் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுடைய துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை கைவிடுவதில்லை, எங்களுடைய முதிர் வயதிலும் எங்களை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, இம்மட்டும் காத்தவரே, தாயின் கருவிலே எங்களை தாங்கினவரே, இம்மட்டும் காத்தீர், இனிமேலும் காப்பீர், தப்பு வைப்பீர் என்று சுமப்பீர். ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அப்பனும் தாயின் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, யார் கைவிட்டாலும் எங்களை கைவிடாத தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து இந்த நாளிலே உம்மீது எங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, கவலைகள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறோம். விசுவாசம் பெருகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்வீராக. ஆண்டவரே, மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக, தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தாவே, ஆராதனையிலே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே ஒரு தடவை இன்னும் பலப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து சொல்லுங்கள். இறுதியான ஆராய்ச்சி நாங்கள் முடிக்க போகிறோம். ஆகவே அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை நித்தமும் வழிநடத்துகிற தேவன். அல்லேலூயா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. ஏசையா, ஏசையா, நீரே என் ரட்சகரையா. ஏசையா, ஏசையா, நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. கண்கூடுவன் பத்திமேயு வழியிலிருந்து கூப்பிடவே என்று சுகம் கொடுத்தீரையா. கண்குருடன் பத்திமேயு வழியிலிருந்து கூப்பிடவே இன்று சுகம் கொடுத்தீரையா. கல்லறை நோக்கி வந்து மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரையா. கல்லறை நோக்கி வந்து மறித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீரையா. ஏசையா, ஏசையா, நீரே அற்புதரையா. ஏசையா, ஏசையா, நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. கல்யாண வீட்டு வந்து தண்ணீரை ரசமாக்கி அற்புதமும் செய்தீரையா. கல்யாண வீட்டு வந்து தண்ணீரை ரசமாக்கி அற்புதங்கள் செய்தீரையா.
கடலோரம் நடந்து வந்து படகினிலே அமர்ந்திருந்து உபதேசம் செய்தீரையா. கடலோரம் நடந்து வந்து படகினிலே அமர்ந்திருந்து உபதேசம் செய்தீரையா. ஏசையா ஏசையா நீரே என் மேய்ப்பனையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. வரிப்பணம் செலுத்திடவே மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணம் தந்தீரையா. வரிப்பணம் செலுத்திடவே மீனின் வாயிலிருந்து ஒரு வெள்ளிப்பணம் தந்தீரையா. வெண்கல சர்ப்பமாய் மரத்திலே தொங்கி விடுதலை தந்தீரையா. வெண்கல சர்ப்பமாய் மரத்திலே தொங்கி விடுதலை தந்தீரையா. ஏசையா ஏசையா நீரே என் மீட்பரையா. ஏசையா ஏசையா நீரே என் தேவனையா. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. உம்மை தேடுகின்ற யாவருக்கும் அருகில் இருக்கும் தெய்வம் நீரல்லோ. உம்மை கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கும் தேவனும் நீரல்லோ. அவரை தேடும் பொழுது நமக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கூப்பிடும் யாவருக்கும் அவர் பதிலளிக்கிறது. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். அவரை தேடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். இம்மை பொழுதிலே உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஒரு விசை அவரை நோக்கி பாருங்க. எல்லா தடைகளையும் நீக்குங்க. தேவனுடைய ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தான் பாலனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அது உள்ளங்கையிலே நான் மறைந்திருக்கிறேன் சொன்னவர். அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை ஸ்தோத்திரம். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன், ஸ்திரியானவனை நோக்கி பார்ப்பது தேவன். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இதுவரை செய்த உதவிக்காக நன்றி என்று சொல்லி தேவனை துதித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. அட உமக்கினிக உலகத்திலே யாரும் இல்லையே, உமக்கினிக உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. புயலின் நேரத்தில் காப்பகமானீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. ஆமென். புயலின் காப்பகமானீரே, கைவிடப்பட்ட என்னை கரம் பிடித்தீரே. உமக்கினிய உலகத்திலே யாரும் இல்லையே. சொல்லுவோமா? உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. என்
கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே, கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே. தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீரே, கண்ணீரின் நேரத்தில் கருத்தாய் காத்தீரே. உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை, உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. தடுக்கின நேரத்தில் தயவு தந்தீரே, ஒதுக்கப்பட்ட என்னையும் தூக்கி எடுத்தீரே. தடுக்கின நேரத்தில் தயவு தந்தீரே, ஒதுக்கப்பட்ட என்னையும் தூக்கி எடுத்தீரே. உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை, உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. என் கண்மலையே ஆராதனை, என் காப்பகமே ஆராதனை. உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே, உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லையே. என் உயிரே 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 இயேசுவே, என் உயிரே 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 இயேசுவே. உமக்கு நிகர் உலகத்திலே யாரும் இல்லை. கைவிடப்பட்டு எங்களை கரம் பிடித்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை கைவிடாத தேவனை உண்மை ஆராதிக்கிறோம் சொல்லி தேவனை நாங்கள் ஆராதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறுவோம். அப்பா பிதாவை துதிக்கிறோம், எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறபடியா நன்றி. ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நோய்களை சுமந்த நீர் அப்பா, அப்பா உங்களுடைய தழும்புகளால் குணமாக உங்களுடைய வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் சுகமடைகிறோம். கர்த்தாவே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். தேவனே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த மண்டபத்தில் கடந்து வருவதாக, தேவ ஆவியான வழி நடத்துவீராக, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. சின்னவன் சிறியவன் பலத்த யாதி மாவான் என்று சொன்னபடி தேவனுடைய ஆவியானவர்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவது என்று சொன்னதற்காக நன்றி. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ புதிய காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்ய போவதற்காக கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையில் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தும் வாசிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிறதான பயங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். எல்லா பயங்களையும் இயேசுவின் நாமத்தினால கட்டி போடும்படியாக சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுங்க. இது ஆண்டவரே, படபடப்பை கொடுக்கிற எல்லா காரியங்களும் அகற்றி போடும். ஆண்டவரே, தேவ சமாதானம் ரப்புங்க. ஆண்டவரே, தேவ சமாதான பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்பது நான் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்வதற்கு பிள்ளைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்படியாக செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆறுதலின் தேவனே, நீரே எங்களுக்கு சகல உபத்திரங்களையும் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு தேவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசய அற்புதங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்காய் கோடி ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே மீண்டுமாக இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே மறுமுறை இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவர் சுகபலத்தோடு இருக்க கிருபை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி போகையில வருகையில கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லும் எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.